டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வருகிறார். அண்ணன் பேசும்போது சொன்னார், தமிழகம் விரும்பும் முதலமைச்சரில் தமிழகத்தை யார் விரும்புகிறாரோ அப்படின்னு. இன்னைக்கு வந்து யாரா மாறிடுச்சு அண்ணன். ஒருதலை காதல்னா இன்னைக்கு ட்ரெண்டே கிடையாது. ரெண்டு பக்கமும் இருக்கணும். தமிழகம் யாரை விரும்புது அப்படின்னு முடிவு பண்ணி தான் 2021 ஓட்டு போட்டாங்க. அவரும் தமிழகத்தை விரும்பி எந்த அளவுக்கு வந்து தமிழக மாநிலத்தை முன்னேற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற சில தரவுகளை வந்து இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். சாதனைகள் சொல்கிறதுக்கு இல்லாதவங்க தான் சால்ஜாப்பு வார்த்தைகளும் கவிதைகளும் போட்டு நிரப்புவாங்க. அப்படி தான் அண்ணன் முடிச்சுட்டு போயிருக்காரு. சரி, நம்ம சாதனைக்கு வருவோம். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசில் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகள், பொருளாதார வளர்ச்சி மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 14 வருடங்கள் இல்லாத அளவுக்கு 11.2%. கடந்த கலைஞர் ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சியை நம்ம எட்டியிருக்கிறோம். அதே மாதிரி நேற்று வந்த செய்தி, ஒன்றிய அரசு தரப்புலேருந்து RBI கொடுத்த செய்தி, உள்நாட்டு உற்பத்தியில் 16% வளர்ச்சி கண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் 20 லட்சம் கோடியாக இருந்தது, இன்னைக்கு 31 லட்சம் கோடியாக இருக்குது. இந்தியாவிலே அதிக ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 40,000 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இந்தியாவிலேயே ஃபேக்ட்ரிஸில் அதிகமாக வேலை செய்யக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. கிட்டத்தட்ட 43% பெண்கள் தமிழ்நாட்டில் வேலைக்கு போகிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா இல்லைன்னா இத்தனை பெண்கள் தைரியமாக வெளியில் போய் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா GERல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்குது. பாவர்ட்டி அலிவியேஷன், வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்குது. ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க, நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்திலுமே சரி. மேடம், இது எல்லாமே இந்த 5 வருஷத்துல தான் நடந்த மாதிரி சொல்றீங்களே. நான் 5 வருஷத்தோட சாதனைகளை மட்டும்தான் சொல்றேன். 5 வருஷத்துல தமிழ்நாட்டு எட்டிய இலக்குகளை மட்டும்தான் இன்னைக்கு நான் படிச்சிட்டு இருக்கேன். ஃபேக்டரிஸ்ல நம்பர் 1, GERல நம்பர் 1, இதெல்லாம் நம்ம எப்பயோ எட்டிட்டோம். இன்னைக்கு நேஷனல் ஆவரேஜை விட டபுள் மடங்கு இருக்கும். அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம கிடையாது. இன்னைக்கு நேஷனல் ஆவரேஜை விட டபுள் மடங்கு நாம இருக்கோம். இது இந்த கடந்த 5 வருஷத்துல வந்த சாதனைகளை மட்டும்தான் சொல்றேன். இந்த சாதனைகள்லாம் எதிர்ப்புகள் இல்லாம அவங்க சாதிச்சு காட்டல. எத்தனையோ எதிர்ப்புகள். கோவிட் 2ஆம் அலை உச்ச கட்டத்தில் இருக்கும்போது ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பவே ஒவ்வொருத்தருக்கு 4,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 200 வருஷத்துக்கு அப்புறம் வந்த வரலாற்று காணாத ஒரு மழை, அதில் 2,000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ஆளுநர் குடைச்சல், ஒரு பக்கம் ஒன்றிய அரசு குடைச்சல், வர வேண்டிய நிதி வரமாட்டேங்குது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இவ்வளவையும் சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. இப்போ சொல்லுங்க, திராவிட மாடல் 2.0 வரணுமா வரக்கூடாது? தமிழ்நாடுடைய வளர்ச்சியில் அதிமுகவுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பங்கு இருக்குது. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பங்கை இங்கே யாருமே குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் எப்படி இருந்த அதிமுக இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மோடியா லேடியா அப்படின்னு கம்பீரமாக பேசின அதிமுக இன்னைக்கு மோடி எங்கள் டேடி அப்படின்னு பேசின நிலைமைக்கு வந்துருச்சு. அம்மையார் இறக்கும் பொழுது 37 எம்பிக்கள் இருந்தாங்க, 40% வாக்கு வங்கி இருந்தது. இன்னைக்கு என்ன பேர் மிஞ்சிருக்கு? 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற பேர் தான் இன்னைக்கு மிஞ்சிருக்கு. அப்ப இதற்கு காரணம் யாரு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும்ல. அம்மா இருக்கக்கூடிய காலத்தில் போயஸ் கார்டன் வாசல்ல வந்து நின்று கூட்டணி வச்சாங்க. இன்னைக்கு 3 கார் மாறி திருட்டுத்தனமா முகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு போய் கூட்டணி வைக்கிறீங்க. அப்படி வச்ச கூட்டணிக்கும் இங்க மக்கள் கிட்ட பெருசா வரவேற்பு இல்லை, செல்ஃபி எடுக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால அதோ பாருங்க ரத்தன கம்பளம் விரிச்சிட்டோம், இதோ பாருங்க பச்சை கொடி காட்டிட்டோம், அதோ பாருங்க பிள்ளையார் சுழி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் EPS அப்படின்னு பேசுறாரு, கூட்டணி கட்சிகளே விரும்பலங்க. அப்ப என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. அம்மா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, எடப்பாடி இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். அம்மா இருந்திருந்தா CAA NRCக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்களா? அம்மா இருந்திருந்தா வேளாண் சட்டங்களுக்கு இடம் கொடுத்திருப்பாங்களா? அம்மா இருந்திருந்தா உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டிருப்பாங்களா? அம்மா இருந்ததா உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்களா? அம்மா இருந்ததா ஆர்டிகல் 370 அப்ரகேஷனுக்கு சரின்னு சொல்லியிருப்பாங்களா? அம்மா இருந்திருந்தா யூனிஃபார்ம் சிவில் கோடை ஏத்துக்கிட்டு இருப்பாங்களா? அம்மா இருந்திருந்தா இன்னைக்கு SIRக்கு ஆதரவா பேசிட்டு இருப்பாங்களா? அம்மா இருந்திருந்தா திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு கலவரம் நடக்குது, அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்க. அம்மா இருந்திருந்தா மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதிக்காக கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்களா?
அம்மா இருந்திருந்தா கோயம்புத்தூருக்கும் மெட்ரோவுக்கும் வர வேண்டிய ரயில் திட்டத்துக்காக குரல் எழுப்பியிருக்க மாட்டாங்களா? இப்படி மக்கள் விரோத சட்டங்களுக்கும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்களுக்கும் எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டிட்டு இப்போ எந்த முகத்தோட நீங்க மக்கள் கிட்ட வந்து ஓட்டு கேட்க போறீங்க? அப்போ மக்கள் அதை சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு கழுத தெஞ்ச கட்டருமான கதையா அதிமுக அண்ணாவும் இல்ல, திராவிடமும் இல்ல, முன்னேற்றமும் இல்ல, கழகமும் இல்ல. இன்னைக்கு அமித்ஷா கையில சிக்கிட்டு தவிச்சுட்டு இருக்கீங்க. இதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி, இதற்கு அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து விளக்கம் தரணும். கூட்டணி வச்சீங்க 2026 தேர்தலுக்கு, அதுக்கு முன்னால இனி செத்தாலும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்லாம் பேசுனீங்க. இப்ப கூட்டணி வச்சுட்டீங்க. கூட்டணி அறிவிச்சது அமித்ஷா. அறிவிச்சதுக்கு அப்புறம் 3 தடவை 2 பத்திரிகை பேட்டிகள்லயும் நேர்காணல் ஒன்றிலையும் சொல்லிட்டாரு, 2026 நாங்க ஜெயிச்சோம்னா கூட்டணி ஆட்சி தான் அமையும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு எந்த போர்ட்ஃபோலியோ நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாரு. ஆனா இன்னி வரைக்கும் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு? 210 தொகுதிகளில் தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி இருக்கா இல்லையா? இதை முதல்ல மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. அதுலயே வழவழா குழகுழான்னு இருக்கீங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, மாப்பிள்ளை நான் தான், ஆனா நான் போட்டிருக்கிற சட்டம் அமித்ஷாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்க கதை. அப்புறம் சகோதரர் விஜய், அவர் ஒரு பெரிய ஹீரோ, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு இளைஞர் படை, ஒரு ரசிகர் படை இருக்கு, அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது 30 வருஷம் அவர் சினிமால உழைப்புக்கு கிடைத்த ஒரு மரியாதை, அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரையில வேணா அவர் ஹீரோவா இருக்கலாம், ஆனா அரசியல்ல அவர் ஹீரோ அப்படிங்கிறதுக்கு என்ன இது வரைக்கும் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பத்தானே செய்வோம். வெறும் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாருங்கிறதுக்காக ஓட்டு போட முடியாது. அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கா, கட்சி கட்டமைப்பு இருக்கா, போட்டியிடுறதுக்கு தரமான வேட்பாளர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு கொள்கை தெளிவு இருக்கா, தேர்தல் அறிக்கையில என்ன சொல்ல போறாங்க, அதை செயல்படுத்த என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க, இவ்வளோத்தையும் பார்த்து தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க. பாப்புலாரிட்டிக்கும் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு குட்டி மோடி மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. திடீர்னு ஃப்ளைட் எடுத்துட்டு எங்கேயாவது காணாம போயிடுறாரு. மோடி மாசம் வந்து மன் கி பாத்ல பேசுவாரு, நம்ம ஆளு தோணும் போதெல்லாம் ஒரு வீடியோ போட்டு போவாரு. மோடி 11 வருஷம் பிரதமராக இருந்ததுல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட நடத்தல. இவர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு தடவை கூட பிரஸ் அவர் மீட் பண்ணல. நீங்க விடக்கூடிய டீசர் ட்ரெய்லர்லாம் நம்பி உங்களுக்கு நாங்க ஓட்டு போட முடியாது. எங்களுக்குன்னு சில டெஸ்டட் ஃபோர்ஸஸ் இருக்கு, அதை நம்பி தான் நாங்க ஓட்டு போடுவோம். அப்புறம் விஜய் மேலே எங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனமோ விரோதமோ எதுவும் கிடையாது சார். தாராளமாக வாங்க, இது ஜனநாயக நாடு, போட்டி போடுங்க, ஜெயிச்சு வாங்க, விஜய் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம். எம்எல்ஏவா வாங்க, எம்எல்ஏவா வந்து 5 வருஷம் அரசியலை தயவு செஞ்சு கற்றுக்கங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. அப்புறம் தலைவர் சீமான் அவர்கள், அண்ணன் ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆனா நான் வழக்கமா சொல்ற மாதிரி தான், நல்லா பேசுறவங்க நல்லதை பேசுறாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு 2 மாசம் முன்னால வரைக்கும் பெரியாரின் கொள்கை பேரன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னால ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறி என்ன பேசுறாருன்னா, பார்ப்பன கடப்பாறையால் திராவிட கோட்டையை இடித்து தள்ளுவேன் அப்படின்னு பேசுறாரு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு டிசைனா கொள்கையை மாத்திக்கலாம் சார். ஆனா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதனால தான் 10 வருஷமா நீங்க பயிற்சி முயற்சின்னு வல்ட்டி அடிச்சாலும் மக்கள் தெளிவா உங்க ஸ்டைல்லையே வேலைக்காகாது ராஜா, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் உங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னன்னா, உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போட்டீங்கன்னா ஊசி போன வடை தான் கிடைக்கும். ஆனா பகுத்தறிவோட சிந்திச்சு பெரியார் பாதையில எந்த கட்சி நடக்குது, மக்கள் திட்டம், மக்களுக்கு ஆதரவான மக்கள் நலத்திட்டங்களை, மக்களுக்கான மாநில உரிமைகளை எந்த கட்சி பேசுது அப்படின்னு சிந்திச்சு ஓட்டு போட்டீங்கன்னா வளர்ச்சி மிஞ்சும். நன்றி, வணக்கம்.